உன் விழிகளில் சுத்தமாக பயமில்லை. வீரன் அல்லவா நீ? வேண்டாம், என்னை பார்க்காதே, வேறெங்காவது பார். உன் விழிகள் யாருமற்ற தனிமையில் என்னை தழுவிக்கொள்ளட்டும். இப்போது என் கால்கள் நடுங்குகின்றன. பொற்கொடி பலவித உணர்வுகளுக்கு ஆளானதால் தொடர் மௌனம் காத்தாள். இளவரசியாரே? அருகில் இருந்தவன் கொஞ்சம் உறக்கவே குரல் எழுப்ப பொற்கொடி கலைந்தாள். தன்னிலைக்கு வந்தாள். தன் செய்கைக்கு நாணினாள். வேறு எவரேனும் தன்னை கண்டிருக்க கூடுமோ என்று தன் அருகில் இருந்த தோழிகளை பார்த்தாள். அவர்கள் இயல்பாக இருப்பதை கண்டவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். மெல்ல பேசத் தொடங்கினாள். மென்மை பொருந்திய வளநாட்டின் இளவரசர் அவர்களுக்கு என் வந்தனம். பொற்கொடி சொல்ல இளமாறன் குறுநகை புரிந்தான். வேங்கை நாட்டின் இளவரசியாருக்கு என் வணக்கம். தங்கள் நாட்டு வழியை இனி நாங்கள் பயன்படுத்த தடையுண்டோ? பொற்கொடி குறும்பாக கேட்டாள். அவள் பார்வை இளமாறன் மீதே நிலைத்திருந்தது. கேட்டால் கொடுக்காதிராமோ? இளமாறன் புன்னகையுடன் சொன்னான். இளமாறனின் பதில்